தரமா இருக்கு. கல்வி வேற மாதிரி பாத்தீங்கன்னா மண்பானையில தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒரு சுத்தா மட்டும் தான் இருக்கும், எல்லாமே தனி கறியா இருக்கும். சுத்தமான கடல்ல தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஒரு 11 o'clock உங்களுக்கு ரெடி ஆயிரும். நாட்டுக்கோழி பிச்சு போட்டு பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறது மக்கள் விரும்பி வாங்கக்கூடியது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். சீசன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புறா பிரியாணி, வான்கோழி பிரியாணி, முயல் பிரியாணி இதெல்லாம் நம்ம நான்வெஜ் மட்டும் இல்லாம நம்ம வெஜ்ஜுக்கே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒருத்தா இருந்தது. இதெல்லாம் விட இங்க காயின் பரோட்டா, நூல் பரோட்டா, வாழையில பரோட்டான்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த காயின் பரோட்டா வந்துட்டு நீங்க இது நெய்யில ப்ரிப்பேர் பண்ணுவோம். வேற லெவல் டேஸ்டா இருக்கும். இந்த வாழையில பரோட்டாவோட ப்ரிப்பரேஷனே எங்களுக்கு டெம்டிங் ஏத்திருச்சு. இதோட ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல வாழையில பரோட்டா வந்துருச்சு. இந்த காயின் பரோட்டாவும் அது நல்லா நெய்யிலேயே வேக வச்சிருக்காங்க. செம்ம ஒரு ஸ்பைசியா தரமா இருக்கு. கட்டிவில சொன்னீங்கன்னா மஸ்டா இந்த வாழையில பரோட்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கேரளா ஸ்டைல் இந்த வாழையில பரோட்டா வந்து ரொம்ப இருக்கு. அடிச்சு சொல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க ஒரு புரோட்டால வரா இருந்தா தேனி சின்னமனூர் தட்டி விலாஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரீசெண்டா எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா தேனி சின்னமனூர்ல இருக்கிற தட்டி விலாஸ் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ தட்டி விலாஸ்ல நிறைய ஃபேமஸான ஐட்டம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். உள்ள போனதும் இவங்களுடைய வரவேற்பு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்தது. இந்த தட்டி விலாஸ் ஹோட்டல் எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க எங்க இருந்தாலும் சின்னமனூருக்கு வந்து இறங்கிருங்க. அங்க முன்னாடியே தட்டி விலாஸ் அப்படிங்கிற ஹோட்டல் இருக்கு. புரோட்டா வகையில வந்து என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனையும் போட்டு கொடுப்பேன். நூல் புரோட்டாவை தெரியும், காயின் புரோட்டா போட தெரியும், கிளி புரோட்டா, வாழை இலை புரோட்டா, முருதப்பா புரோட்டா, முஸ்தபா புரோட்டா, அப்புறம் இன்னும் வெரைட்டியான எதாவது நம்மளால செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுத்தோம். என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். என்ன ரஷ்ஷா இருந்தாலும் சரி, என்ன கூட்டமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து கஸ்டமருக்கு தேவையான கையில கொடுத்தா. முகமது முஸ்தபா. இங்க பிரியாணி திருவிழாவும் போயிட்டு இருக்கு. அந்த ஆஃபர் வேல்யூலாம் பயங்கரமா இருக்குது. அண்ட் இங்க நிறைய விதமான வெரைட்டி பிரியாணி எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் பக்கெட் பிரியாணியும் கொடுக்குறாங்க. இங்க ஃபேமிலியா சாப்பிட்றதுக்கும் ஃபேமிலி காலும் இருக்கு, ஏசி காலும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி மஸ்டா இந்த தட்டி விலாஸ் அப்படிங்கிறது பரோட்டாவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம எதிர்பார்க்கிற எல்லா விதமான பரோட்டாவும் கிடைக்கும். பன் புரோட்டா முதற்கொண்டு. இங்க கேரளா ஸ்டைல்ல பன் புரோட்டா, வாழையில பரோட்டா, நூல் புரோட்டா, காயின் புரோட்டா கொடுக்கறதா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதையும் ரெடி பண்ண சொல்லிட்டோம். நம்ம புரோட்டா மாஸ்டர் புரோட்டாவை அடிச்சு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி இங்க வந்து எல்லாமே வந்து மண்பானையில தான் குக் பண்றாங்களாம். ஸோ சிக்கனா இருக்கட்டும், சிக்கன் கிரேவியா இருக்கட்டும், மட்டனா இருக்கட்டும், மட்டன் சுக்கோவா இருக்கட்டும், ஸோ பிச்சு போட்டு பெப்பர் ஃப்ரையா இருக்கட்டும், எல்லாமே ஈவன் வந்து யூனிக்கான டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இதை நம்ம ட்ரை பண்ற வரைக்கும் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாக்க துருத்திட்டு இருந்தேன். அண்ட் நமக்கான அந்த நூல் புரோட்டா செய்யறதுக்கான புரோட்டா வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாவெல்லாம் நல்லா கசக்கி எடுத்து அதை அப்படியே ஒன்று சேர்த்து அதெல்லாம் அப்படியே உருட்டி பரட்டி எடுத்துட்டு இருந்தாரு நம்ம மாஸ்டர். அதுக்கப்புறமா நமக்கு வந்து காயின் புரோட்டா ரெடி பண்றதுக்கு எடுத்துக்கிட்டாரு மாவெல்லாம். அதுல சின்ன சின்னதா 5 ரூபா காயின் சைஸ்க்கு வந்து சுருட்டி சுருட்டி வச்சுட்டு இருந்தாரு. என்னடா பண்ணிட்டு இருக்காரு, இதான் காயின் புரோட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் தூக்கி நெய்யிலேயே நல்லா பொரிச்சு எடுத்து நல்லா அடிச்சு நம்மளுக்கு ஒரு பிளேட்ல வச்சு கொடுத்தாரு. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு ரம்மியமா இருந்தது. இந்த காயின் பரோட்டா வந்துட்டு நீங்க இது நெய்யில ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆக்சுவலா இதுக்கு ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம், நெய்யில ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதை நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நீங்க கிரேவில டிப் பண்ணி வச்சிடணும், ஊற வச்சிடணும். அப்படியே ஒரு பீஸ் எடுத்து, இப்போ ஒரு மட்டன் சுக்கா அந்த மாதிரி எல்லாம் போடுறோம் இல்லையா, ஒரு 500 ml கண்டெய்னர்ல மட்டன் சுக்கா போட்டு கொஞ்சம் கிரேவி ஊற்றி நீங்க டிப் பண்ணி ஒரு 10 minutes டிப் பண்ணி வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வித் மட்டனோட வேற லெவல் டேஸ்டா இருக்கும். ஆமா, அது மாதிரி. ஆனா இது ஊற வச்சு நீங்க சாப்பிடலாம். ஊற வச்சு நீங்க சாப்பிடும்போது அது அந்த மட்டனோட சாப்பிடும்போது நெய் பிளேவர் இருக்கும். நெய் பிளேவர் சேர்த்து வரும். வேற லெவல் டேஸ்டா இருக்கும் இது. அப்புறம் இந்த தட்டி விலாஸ் ஹோட்டல்ல நம்ம வந்து கேரளா ஸ்டைல் வாழை இலை பரோட்டா வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட ப்ரிப்பரேஷனே வந்து வேற லெவல் அல்ட்டியா டெம்ட் ஏத்திட்டு இருந்தது. மட்டன் எடுத்துக்கலாம், மட்டன் சுக்கா பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது நீங்க நினைக்கலாம் சும்மா சாதாரணமா அப்படியே புரோட்டால பிச்சு போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதோட பிளேவர் வந்து உங்களுக்கு எப்படி எடுக்கும் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வாழை இலையோட அந்த பிளேவரும் இந்த மட்டன் சுக்காவோட பிளேவரும் அந்த புரோட்டால இறங்கி அதோட டேஸ்ட் அப்பதான் அந்த டேஸ்ட் ஃபுல்ஃபில் ஆகும். இதை பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு நாக்குல எச்சி ஊறிடுச்சு. ஸோ உங்களுக்கும் இதே போல எச்சி ஊறுற உணர்வு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன்.
வழியா அந்த மட்டன் சுக்கா, சிக்கன் கிரேவி எல்லாத்தையும் ஸ்டப்பிங் வச்சு வாழை இலைய சமாதி கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ற மாதிரி நமக்கு வந்து ஸ்டீம் பாத்திங் வந்து அதை நல்லா குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அது வரைக்கும் நம்ம ஹோட்டல்ல இருக்கிற என்னென்ன ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு, என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்க வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம இலைய போட்டு அந்த வாழை இலை, காயின் பரோட்டா, நூல் பரோட்டா இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். அண்ட் அதை பார்க்குறப்பவே நமக்கு வந்து ஒரு டெம்ப்டிங் ஃபீல் இருந்தது. இன்னைக்கு அடிச்சு நகத்துறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நமக்கு அளவா வந்து சர்வீஸ் பண்ணாங்க. அவங்களுடைய சர்வும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் யூனிக்கா வந்து பண்ணி கொடுத்தாங்க. ப்ரெசன்டேஷன் எல்லாமே சூப்பரா இருந்தது. அண்ட் வாழை இலையை பிரிச்சு உள்ள பார்த்தா அப்படியே தகன்னு இந்த மசாலா கூட ஊறி அப்படியே அது நல்லா மின்னைட்டு இருந்தது. அதை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி சூப்பரா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம காயின் பரோட்டா வந்து ட்ரை பண்ணோம். ஸோ வேற லெவல் அல்ட்டியா இருந்தது. இல்ல அது வந்து டேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு பைட்டா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிக்கன் கிரேவிக்கும் இந்த காயின் பரோட்டாவுக்கும் அதுவும் நல்லா நெய்யிலேயே ஒரு வேக வச்சிருக்காங்க. செம்ம ஒரு ஸ்பைசியா தரமா இருக்கு காயின் பரோட்டா. சின்ன திருத்தம் காயின் பரோட்டா அல்டி முடிச்சிடலாம். அடுத்து வந்து நூல் பரோட்டா வந்து இங்க ட்ரை பண்ணலாம். நூல் பரோட்டா வந்து இதுமே வந்து நம்ம டிப் பண்ணி தான் சாப்பிட போறோம். வேற மாதிரி அது கூட இங்க ஒரு மட்டன் கிரேவின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன கிரேவின்னு தெரியல. இது எல்லாமே மண்பானையில சமைச்சதுன்னு வர சொல்லியிருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். பின்னாடி ஆஹா, இந்த தேங்காய் எண்ணெய் போட்டு சமைச்சிருப்பாங்க போல இருக்கு. வேற மாதிரி இப்போ வந்து அடுத்ததா வாழையில பரோட்டா வந்து ட்ரை பண்ண போறோம். நல்ல ஊறி கை வச்சுன்னே அப்படியே வருதுங்க. அதோட பீஸ் எல்லாம் பாத்தீங்களா, கை வச்சுன்னே அப்படியும் பொக்கா மொத்த தரமா இருக்கு. ஹல்டி வேற மாதிரி. தட்டிவில சொன்னீங்கன்னா மஸ்டா இந்த வாழையில பரோட்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வேற மாதிரி கேரளா ஸ்டைல்ல இந்த வாழையில பரோட்டா வந்து அவ்வளோ எம்மியா இருக்கு. அடிச்சு சொல்லுவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் எவ்வளோ கடையில் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட ஒரு கடை இதுதான். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாகவும் அண்ட் அங்கே கொடுத்த குவாலிட்டியாகவும் நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தாகவும் இருந்தது அண்ட் சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேனி சின்னம்னு ஒரு தட்டி விலாஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வேற மாதிரி இருக்கு. நீங்களே சாப்பிட்டு சொல்லுங்க. நான் எந்த அளவுக்கு சாப்பிட்டேன்னா அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இலையில இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு நக்கிற அளவுக்கு நான் சாப்பிட்டு முடிச்சேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபில்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷா இருந்தது. இது மட்டும் இல்லாம இந்த தட்டி விலாஸ் ஹோட்டலுக்குன்னே நிறைய ஃபேன் பஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிரான்ச்சுக்கு மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி வந்து நீங்க தேனிக்குள்ளேயும் சரி இல்ல வெளியிலயும் சரி நிறைய பிரான்ச்சஸ் பார்க்கலாம். அண்ட் இங்க நம்ம வெஜ் நான்வெஜ் இதை தாண்டி ஐட்டமும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெஜ்ல வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கேமராமேனும் அண்ட் எடிட்டரும் வந்து வெஜ்ல ட்ரை பண்ணாங்க. ஸோ வெஜ்ஜுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து வெஜ்ஜுமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே நான்வெஜ் அண்ட் வெஜ்ஜுமே வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வேற லெவலாக இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் நல்ல பசியோட வந்து சாப்பிடுங்க. வணக்கம், என்னோட பேரு சுந்தர். தட்டி விலாஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேம் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எல்லா இடத்துலயுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ஒன் ஆஃப் த பிரான்ச் தான் இப்போ சின்னம்னூர்ல. அது இங்க ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் ஆச்சு. மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு.
இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி ஸ்பெஷல். திண்டுக்கல் சீரக சம்பா மாதிரி இங்கே தேனி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நம்மளோட இதில் சீரக சம்பா பிரியாணி ஸ்பெஷல். மத்தியானம் 11:30 நைட்டு வர ஃபுல்லாக அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி காலையில் இட்லி வித் ஈரல் குழம்பு, அதே மாதிரி ரத்த பொரியல், அதுக்கு குடல் குழம்பு, இதெல்லாம் அவைலபிள் இருக்கும். கறி தோசை நம்ம கடை ஸ்பெஷல், நைட்டு இது அவைலபிள். மட்டன் கறி தோசை, சிக்கன் கறி தோசை, நாட்டுக்கோழி கறி தோசை, இந்த வெரைட்டி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி பரோட்டால ஒரு 18 வகை பரோட்டா நம்ம கொடுக்குறோம். நார்மல் பரோட்டா, பஞ்சு பரோட்டா, பன் பரோட்டா, காயின் பரோட்டா. காயின் பரோட்டாலாம் காயின் சைஸுக்கு குட்டி குட்டியா இருக்கும், அது ஃபுல் செட்டு இது வந்துடும். அதே மாதிரி கைமா பரோட்டா, மட்டன் கைமா, சிக்கன் கைமா, வாழை இலை பரோட்டா, கேரளா ஸ்டைலில் அந்த ஐட்டம்லாம் கொடுக்குறோம். நம்ம கடை இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா, மண்பானை மட்டன் சுக்கா. அது வந்து அப்படி இதோட ப்ரிப்பரேஷனே பார்த்தீங்கன்னா மண்பானையில தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். வெறும் சுக்கா மட்டும்தான் இருக்கும், எல்லாமே தனித்தனி கறியா இருக்கும். கடலெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஒரு 11 o'clock உங்களுக்கு ரெடி ஆயிரும். அது மாதிரி நாட்டுக்கோழி பிச்சு போட்டு பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறது மக்கள் விரும்பி வாங்கக்கூடியது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். சீசன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புறா பிரியாணி, பான்கோழி பிரியாணி, முயல் பிரியாணி, இதெல்லாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். அதெல்லாம் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஃபைனலாக நம்ம எப்பவும் சொல்றதான். ஸோ இந்த சின்னமனூர் 30 விலாஸ்க்கு வந்து மறக்காம ட்ரை பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.